வாவ்! இந்த ஒரு வியூவே ஒர்த்துங்க டோட்டல் ட்ரிப்புக்கு. இது வந்து ஒரு ட்ரோன் வியூவோ இல்லை ஒரு ஃப்ளைட்டில் இருந்து எடுத்த வியூவோ கிடையாதுங்க. எல்லாருமே பார்க்கலாம், இன்க்ளூடிங் உங்களோட ஏஜ்டு பேரண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வியூவை காமிக்கலாம். அதுவும் ஒரு மான்சூன் டைமில் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. 3 பக்கமும் கடல். நீங்கள் ஒரு 200 அடிக்கு மேலே இருந்து இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்க முடியும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்க முடியுங்க. த மோஸ்ட் அவைட்டட் வியூ அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள், மேலே இருந்து இந்த கோயிலோட மொத்த அழகையும் ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மிகப்பெரிய சிவன் சிலை, அதுவும் ஒரு கடலோரம் ஒரு சின்ன மலை மேலே. வாவ்! ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு ஊருக்கு போகும்போது அதில் ஒரு சில குறிப்பிட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். அதை பார்க்கும்போது, அது நேரில் பார்க்கும்போது வேறு ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. அதுவும் இந்த நைட் டைம்லேயும் காலையிலையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. காலையில் முதல் ஆளாக 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே என்ட்ராயாச்சுங்க. இந்த மான்சூன் டைமில் இந்த கடல் அலை வந்து பார்த்திங்கன்னா எழுப்புற அந்த சவுண்டும் இந்த கோயிலில் இருக்க மணி யோசையும் வேறு லெவலான ஒரு ஃபீலிங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த முருடேஸ்வர் கோயிலுக்கு எப்படி போகணும், அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்க வியூஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும், கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் இரவு 2 வேளையிலுமே இந்த கோயில் அதை சுற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருடேஸ்வர் ஒரு அழகான சின்ன ஊருங்க. நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. நீங்கள் மங்களூரில் இருந்தோ இல்லை பெங்களூரில் இருந்தோ இந்த முருடேஸ்வரை ஈஸியாக ட்ரெயின் மூலமாக வந்தடையலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜோக் ஃபால்ஸு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஜோக் ஃபால்ஸ் ஏரியாவில் இருந்து இந்த முருடேஸ்வர் கோயிலுக்கு வந்தேங்க. அதனால் ஹனோவர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து முருடேஸ்வருக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேங்க. நீங்கள் முருடேஸ்வருக்கு வரணும் அப்படின்னா டைரெக்டாக பெங்களூர்லேருந்தோ இல்லை மங்களூர்லேருந்தோ வரலாங்க. வெஸ்ட் கோஸ்ட்டில் மங்களூருக்கு மேலே அப்படியே நேராக போகலாம். ஈவன் ரோடு பார்த்திங்கன்னா மும்பை டு கன்னியாகுமரி அந்த வெஸ்ட் கோஸ்ட்லேயே ரோடு வருங்க. அந்த அழகான ரோட்டில் தாங்க இந்த முருடேஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குங்க. கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு அழகான ஊரில் ஹோட்டல்ஸ் நிறையவே இருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் வரலாம். இங்கேயே வந்து நேர்லேயே பார்த்து ரூமை புக் பண்ணிக்கலாங்க. நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நைட்டு அப்படிங்கிறதால இந்த கோபுரத்துலேயுமே நம்ம தேசிய கொடியில் இருக்க வண்ணங்களை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உலகத்திலேயே 2வது உயரமான கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 240 அடிக்கு மேலேங்க. இந்த அழகான கோபுரத்தில் இந்த நைட்டில், அதுவும் இந்த வண்ணமயமான தேசிய கொடி அலங்காரத்தில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க பார்க்கில் இருக்க பகவத்கீதையை உபதேசிக்கிற மாதிரி சிலைகள், சிவனோட சிலைகள், அந்த பேக்ரவுண்டில் இந்த கோயில் கோபுரத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. 10 மணிக்கு வேலை பார்த்திங்கன்னா அந்த வண்ணமயமான விளக்குகளை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நைட்டு, அதாவது சன்செட்டு சன்ரைஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ஃபீல், எப்பயுமே என்னோடய விருப்பம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த கோயிலோட கோபுரத்தில் கூட்டமே இல்லாதப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். இந்த மான்சூன் டைமில் இந்த கடற்கரையோரம் இந்த கோயிலோட அமைதி, அலைகளோட பேரோசை சூப்பராக இருந்ததுங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் முதல் ஆளாக கோயில் கதவை திறந்த உடனே உள்ளே வந்தாச்சுங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே தாங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக ரூம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு 2 பேர் தங்குற மாதிரி கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், காலையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த மான்சூன் டைம் அப்படிங்கிறதால இந்த வெளிச்சம் மேகமூட்டமாகவே இருக்கிறதால கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட்டையும் இந்த லொக்கேஷனையும் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் இந்த பருவமழை காலத்தில் போகிறது தாங்க சூப்பர்.
இந்த கோயிலுக்குள்ளே மேலே ஏற ஏற நம்ம ஏதோ கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. அப்படி ஒரு காற்று. இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகள் சொல்கிறாங்க. ஆத்மலிங்கம் அப்படிங்கிற இந்த லிங்கத்தை ராவணன் ஸ்ரீலங்கா கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே விநாயகர் தடுத்ததால் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணதால் இங்கே கோயில் உருவானதாக சொல்கிறாங்க. கோகர்ணா, உடுப்பி, மங்களூர், முருடேஸ்வர் இது எல்லாமே ஒரே லைனில் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த கோகர்ணாவுக்கும் முருடேஸ்வருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து புராண நம்பிக்கை. கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா 2008 வருஷத்தில் கட்டியிருக்காங்க. 20 தளம்ங்க, அதாவது 20 நிலை கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப உயரமான கோபுரம், 240 அடிக்கு மேலே. இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18வது தளம் வரைக்கும் லிஃப்டில் போகலாங்க. எப்படி போகணும் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்க சாமி எல்லாத்துக்கும் பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு திரும்ப நம்ம மேலே போகலாங்க. இந்த லொக்கேஷனையும் சுற்றி வரலாம். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மான்சூன் டைமில். நீங்கள் காலையிலேயே வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். உள்ளே வரும்போதே பார்த்தேன், ஏன்னா நான் நேற்று ஈவினிங் பார்த்தேன், அவ்வளோ கூட்டம் இருந்தது. காலையில் யாருமே இல்லை. அதனால் காலையிலேயே வந்துடுங்க இந்த மாதிரி வரும்போது. இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு உள்ளே வராத ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இடது பக்கம் ஒரு க்யூக்காக வழி இருக்கும். அப்படியே நீங்கள் நேராக வந்துட்டிங்கன்னா இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்க மேடை மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து இந்த கடல் அலைகளை பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த வியூவை ஜஸ்ட் அப்படியே பாருங்களேன். பருவமழை காலம் அப்படிங்கிறதால ஹை டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் அதிகமாக யாரையும் அலோவ் பண்ணல. நீங்கள் அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் போட்ஸையும் பார்க்கலாம். 2008 தான் இந்த கோபுரம் கட்டியிருக்காங்க. கட்டும்போதே பார்த்திங்கன்னா இதில் லிஃப்ட் ப்ரொவிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. 18வது மாடி வரைக்கும் நீங்கள் லிஃப்ட்டில் போகலாங்க. அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மான்சூன் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுவும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில், அதுவும் ஒரு பீச் ஓரமாக இந்த மாதிரி ஒரு கோயிலோடு இருக்க ஒரு நகரத்தில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது சூப்பராக இருக்குங்க. கோயிலுக்குள்ளே போயாச்சு, சாமியை பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியே இருந்து திரும்ப இந்த ராஜகோபுரம் பக்கத்துலேயே லிஃப்ட் இருக்குங்க. அதுக்காக ஒரு க்யூ இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் அந்த லிஃப்ட்டில் போயிட்டு மேலே கோயிலோட 18வது தளத்தில் இருந்து இந்த வியூஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. கடற்கரை வியூ, பின்னாடி இருக்க பெரிய சிவன் சிலை, இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே என்ன இருக்குன்ற வீடியோவையும் பார்க்கலாம் வாங்க. இந்த லிஃப்டோட டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இந்த கோயிலோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்துலேருந்து இந்த ஊரை சுற்றி பார்க்குறது தாங்க. காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12:45 வரைக்கும் லிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இந்த லிஃப்ட் ஆப்ரேட் ஆகுங்க. நைட்டில் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். காலையில் இந்த சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ஒரு அழகு. நீங்கள் முடிஞ்சால் 2 முறையும் பாருங்கள். எனக்கு காலையில் மட்டும்தான் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. வாங்க போகலாம். ராஜகோபுரத்தோட வலது பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கார் பார்க்கிங்க்கு இடமும் இருக்குங்க. இடது பக்கம் கடல், அந்த பீச்சு, அதை ஒட்டின மாதிரி நிறைய ஃபிஷிங் போட்ஸும் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. ராஜகோபுரத்தோட இடது பக்கம் நீங்கள் இந்த லிஃப்ட்டுக்கான டிக்கெட் கவுண்டரை பார்க்கலாம். நீங்கள் க்யூவில் வர வேண்டியதாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த க்யூவில் நின்று மேலே போய் இந்த வியூஸை பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு ஒர்த்துங்க. 6 பேரை தான் அலோவ் பண்ணுவாங்க. வந்தாச்சுங்க. 18வது தளத்தில் இருந்து எவ்வளோ ஒரு அழகான வியூ பாருங்கள். 3 பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கு. நிறைய தென்னை மரம். இதுதாங்க நம்ம முருடேஸ்வருக்கு வர வழி. பார்க்குறதுக்கு என்னவோ 2 பக்கமும் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் மேலே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு தென்னை மரம் பாருங்கள். பீச்சு, இந்த தென்னை மரம்,
அதுவும் இந்த பருவமழை காலத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு சின்ன மலைத்தொடர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த மோஸ்ட் அவைட்டட் வியூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த 140 அடிக்கும் அதிகமான உலகத்திலேயே 2வது பெரிய சிவன் சிலை அப்படின்னு சொல்லுவேன். இந்த முருடேஸ்வரில் இந்த லிஃப்ட்லேருந்து பார்க்குற வியூவும் இந்த பெரிய சிவன் சிலையும் தாங்க அழகு. டோட்டல் ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூக்கே ஒர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடல் அலை எவ்வளோ சீற்றத்தோடு இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பீச்சு, அப்படியே கடற்கரையை ஒட்டின மாதிரி தென்னை மரங்கள் பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட டாப் வியூ மேலேருந்து பார்க்கும்போது இந்த கோபுர கலசங்கள் எல்லாமே தங்க நிறத்தில் மின்னுது. அப்படியே இந்த ஒரு பார்க்கை அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா தலைவர் சூப்பராக இந்த கரையோரம் உக்காந்துக்கிட்டு நமக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்ருக்காரு. முருடேஸ்வர். நீங்கள் அந்த 18வது தளத்திலிருந்து 4 பக்கமும் ஜன்னல் இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் நேரம் செலவு பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். 3 பக்கமும் கடல் இருக்க மாதிரி தோணுதா நமக்கு? இது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா புரியுங்க. முருடேஸ்வர் இருக்க ஏரியா இந்த ரெட் கலரில் இருக்க லொக்கேஷன் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் அரபிக் கடலில் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த லொக்கேஷன். 3 பக்கமும் கடலால் சூழ்ந்துருக்குங்க. நம்ம தனுஷ்கோடியை கூட நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் தனுஷ்கோடியில் 2 கடல் கலக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரின்னு சொல்ல மாட்டேன், வெனிசுலாவா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 3 பக்கமும் கடலால் சூழ்ந்துருக்குங்க. அப்படியே மேற்கு பக்கம் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த பெரிய சிவன் சிலையை நம்ம பார்க்க முடியும். கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18வது தளம், அதுக்கப்புறம் கீழே 17வது தளத்துக்கும் நீங்கள் படிக்கட்டு வழியாக போகலாம். எங்கே கூட்டம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நின்று பார்க்கலாம். நீங்கள் நம்மூர் கோபுரத்துலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு தளத்துக்கும் போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஆனால் அதனோட பழமையும் அந்த கோயிலோட தன்மையும் பொறுத்து அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டும்போதே 18வது மாடி வரைக்கும் லிஃப்ட் வச்சு கட்டியிருக்காங்க. பர்பஸாகவே கட்டியிருக்காங்க. அதனால் வந்து இந்த வியூஸை பார்க்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த பார்க் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பசுமையான நிறம், அதனோட பேக்ரவுண்டில் கடல், அதுக்கு மேலே தலைவர், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு வந்து 2 முறை வந்தேங்க. காலையில் ஒரு முறை 6 மணிக்கெலாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் மேலே போய் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே வந்திருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் அந்த கோயில் கோபுரத்தை பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராவணன் லிங்கத்தை கொண்டு வர்றதையும் விநாயகர் வாங்கி கீழே வைக்கிறதும், அதுக்கப்புறம் ராவணன் வந்து அந்த லிங்கத்தை அசைத்து திரும்ப கொண்டு போக முயற்சி பண்ணுறதும், இந்த மாதிரி சிற்பங்கள் கோபுரத்தில் அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே விநாயகர் சிலை, அம்மன் சிலை, ஹனுமனுக்கு தனியாக ஒரு கோயில், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சூப்பரான சிவன் சிலையோட பேக்ரவுண்டு, பீச் பேக்ரவுண்டு, இந்த பெரிய கோபுரத்தோட பேக்ரவுண்டு, சோஷியல் மீடியா, இன்ஸ்டா லவர்ஸ்க்கு இது ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லுவேன். கோயில் நிர்வாகமும் அலோவ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா அந்த கோயிலோட ஃபீல் கிடைக்கும். டூரிஸ்ட் அதிகமாக இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கோயிலை ஒரு 2 முறை நல்லா தரிசனம் செஞ்சாச்சுங்க. மேலேயும் பார்த்தாச்சு. அதனால் வந்து அந்த ஊரை சுற்றி அழகாக அப்படியே நடந்து வந்துக்கிட்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிலாக்ஸ்டாக அந்த ஊரோட ஆம்பியன்ஸையும் அந்த கடல் அலையையும் இந்த கிளைமேட்டையும் லொக்கேஷனையும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாச்சுங்க. ரொம்ப சூப்பரான முருடேஸ்வருக்கு நீங்களும் ஃபேமிலியோடு பிளான் பண்ணுங்கள்.
பெங்களூர்லேருந்து மங்களூருக்கோ இல்லை பெங்களூர்லேருந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்குது முருடேஸ்வர்